Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 9/12/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 7:45க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எம்சிசி தரப்புல இருந்து நேற்று சூப்பர் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு 5 and 6 ரவுண்ட் நம்பர் 5 and 6க்கு பிடிஎஸ்க்கும் பிஎஸ்சி நர்சிங்க்கும் ஆல் இண்டியா கோட்டாலையும் அதே போல் ஸ்டேட் கோட்டாக்கான ஷெட்யூல் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான பிடிஎஃப்பும் கொடுத்துருந்தாங்க. அதை உடனுக்குடனாக நம்ம வந்து எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலில் வீடியோவும் போஸ்ட் பண்ணிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்ஸுக்கான சீட் மேட்ரிக்ஸும் இல்லை, எம்பிபிஎஸ்க்கான அறிவிப்பு எதுவும் வரவில்லை. அப்போ எம்பிபிஎஸ்சில் வேக்கண்ட் இருக்குதா இல்லையா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இருந்துச்சு. அதுலேயே நான் வந்து அந்த வீடியோலையே காரணம் என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் இது தொடர்பாக தமிழ்நாடு சூப்பர் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு 5 பற்றின ஒரு செய்தி வந்திருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையில்லை, ஏற்கனவே எனக்கு சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா, இது வரைக்கும் சீட்டு கிடைக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் சர்க்கிளில் யாரெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தது நம்ம போடுற டில் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் வந்துட்டு உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த சூப்பர் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு பற்றின அறிவிப்பு. மருத்துவ படிப்பில் காலியிடங்களை நிரப்புவதில் தாமதம். இந்த தாமதத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறோம். ஏற்கனவே சொன்ன விஷயந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் உங்களுக்கு 3வது ரவுண்டு மட்டும்தான் முடிஞ்சிருக்குது. ரவுண்ட் 3 முடிஞ்சுது. ரவுண்ட் 3னுடைய ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணாங்க. டிக்ளேர் பண்ணினதில் ஒரு சில மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அப்ஜெக்ஷன் இருந்ததுனால அதை வந்து நீதிமன்றத்தில் கேஸ் ஃபைல் பண்ணி அதன் பிறகு அதுக்கான அதாவது ரவுண்டு 3க்கான ஃபைனல் லிஸ்ட்டு 8/12/2025 அதாவது நேற்று முன்தினம்தான் அந்த ஃபைனல் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கர்நாடகாவில் இன்னமும் 4th ரவுண்டே ஆரம்பிக்கவில்லை. அப்போது ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் தனியாக விட்டுட்டு மற்றவங்களுக்கெல்லாம் அடுத்தடுத்த ரவுண்டு நடத்துறதுல சில சிக்கல்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு 3rd ரவுண்டு வரைக்கும் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், இதில் வீடிங் அவுட்டும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு கேண்டிடேட்டுக்கு சீட்டு கிடச்சிது அப்படின்னா அந்த மாணவர்களுடைய பெயரை என்ன பண்ணணும், ஸ்டேட் கோட்டாவில் ரிமூவ் பண்ணணும். இதுதான் வீடிங் அவுட்டு. வீடிங் அவுட்டை பற்றின டீட்டெயில்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போது ஸ்டேட் வைஸாக 4 ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் எம்பிபிஎஸ்சில் எவ்வளோ சீட்ஸ் வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிற டேட்டாவெல்லாம் எம்சிசிக்கு சென்ட் பண்ணணும். அப்புறம் எம்சிசியிலேருந்து என்எம்சிக்கு ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு நடத்துறதுக்கு பர்மிஷன் வாங்கணும். அப்போது கர்நாடகாவிலேருந்து என்ன பண்ண முடியாது, 3வது ரவுண்டுக்கு மட்டும்தான் அவங்க வந்து ஃபைனல் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னமும் 4th ரவுண்டு முடியல. அப்போ 4th ரவுண்டினுடைய முடிவில் எவ்வளோ சீட்ஸ் வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிற தகவலை வந்து கர்நாடகா அனுப்ப முடியாது. இதே போல் ஒரு சில மாநிலங்கள்லேயும் வழக்குகள் நிலுவையில் உள்ளது. ஸோ எம்பிபிஎஸ்ஸை தவிர்த்து இப்போதைக்கு பிடிஎஸ்க்கும் பிஎஸ்சி நர்சிங்க்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதைத்தான் இந்த பேப்பர்லேயும் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் 48 எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இடங்களை நிரப்புவதற்கு இப்போது இது இவங்க சொல்லியிருக்கிறது ஸ்டேட் கவுன்சிலிங்கில், தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கில் 48 எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் இடங்களை நிரப்புவதற்கான ஒப்புதலை மாணவர் சேர்க்கைக்குழு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த ஸ்டேட் கவுன்சிலிங்கில் தமிழ்நாட்டில் இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு 5 கண்டக்ட் பண்ணுறதுக்கான சிறப்பு அனுமதி இன்னமும் டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு கிடைக்கல. அதே போல் எம்சிசியிலிருந்தும் கிடைக்கல. நாடு முழுவதும் காலியாக உள்ள 100க்கும் மேற்பட்ட எம்பிபிஎஸ் இடங்களை நிரப்புவதற்கு தேசிய மருத்துவ ஆணையம் அனுமதி வழங்காததால் அதை எதிர்நோக்கி மாநில மருத்துவ இயக்கங்கள் காத்திருக்கின்றன. இந்த மாநில மருத்துவ கல்வி இயக்கங்கள் அப்படிங்கிறது
தமிழ்நாடு உள்பட அனைத்து மாநிலங்களும். ஓகேங்களா? சரி, இப்போது இது வரைக்கும் 4 ரவுண்டு முடிஞ்சிருக்குது. இந்த 4 ரவுண்டு முடிஞ்சதில் எம்பிபிஎஸ்சில் 25 இடங்களும், பிடிஎஸ்சில் 23 இடங்களும், இந்த 25 எம்பிபிஎஸ் இடம் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலையும். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 48 இடங்கள் நிரப்பாமல் உள்ளன. அவற்றை நிரப்புவதற்கு தேசிய மருத்துவ ஆணையத்திடம் அனுமதி கோரப்பட்டுள்ளது. ஆனால் 20 நாட்கள் ஆகியும் அதற்கான ஒப்புதல் கிடைக்கவில்லை. அதற்கான காரணம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்னமும் ஒரு சில மாநிலங்களில் 4th ரவுண்டினுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது வரல. 4th ரவுண்டினுடைய ரிசல்ட்டு வராததுக்கான காரணம் வழக்கு நிலுவையில் உள்ளது. அப்போது அந்த ரிசல்ட்டினுடைய எண்டில் தான் என்ன பண்ண முடியும், 4th ரவுண்டு முடிஞ்சிருக்குது, 4th ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ சீட்ஸ் வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிற அந்த வேக்கன்சி லிஸ்ட்டை எம்சிசிக்கும் என்எம்சிக்கும் ஷேர் பண்ணுவாங்க. அந்த அப்ரூவல் வந்த பிறகு தான் ஃபர்தராக எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாக்கும் ஸ்டேட் கோட்டாக்கும் எம்பிபிஎஸ்ஸுக்கான ஷெட்யூலை ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பெண்டிங் இருக்கிறதுனால இந்த காலதாமதம் அப்படிங்கிறது ஏற்பட்டுள்ளது. அதற்கான ஒப்புதல் கிடைக்கவில்லை. இதனால் அந்த இடங்கள் வீணாகி விடுமோ என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இப்போது இந்த 25 எம்பிபிஎஸ் இடங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேக்கண்ட்டாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் டிலே ஆகுது. இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் 4th ரவுண்டு முடிஞ்சு 5th ரவுண்டு, 5th ரவுண்டுக்கு அப்புறம் 6th ரவுண்டு நடந்துச்சு. ஸோ சீட்ஸ் வேஸ்ட் ஆகிறதுக்கு விட மாட்டாங்க. கல்லூரியினுடைய தரப்புலேருந்து அவங்களுடைய கோரிக்கைகளை வைப்பாங்க. என்ன கொஞ்சம் டிலே ஆகுது, ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த பெண்டிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கான அனுமதி வந்தவுடன் எம்பிபிஎஸ்ஸுக்கான ஷெட்யூல் ஃபார் 5th ரவுண்டு அப்படிங்கிறது வெளியிட வாய்ப்புள்ளது. அந்த அப்டேட் வந்த உடனே நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலில் நம்ம அதை பற்றின அப்டேட் கொடுத்துருவோம். அது வரைக்கும் நம்ம வேறு ஏதாவது அப்டேட் வருதா, நோட்டிஃபிகேஷன் வருதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டை மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். இதனிடையே அகில இந்திய ஒதுக்கீட்டில் காலியாக உள்ள பிடிஎஸ் இடங்களுக்கு மற்றும் 2 சுற்று சிறப்பு கலந்தாய்வு, அதாவது 5th ரவுண்டு அண்டு 6th ரவுண்டுக்கும் ஷெட்யூல் கொடுத்துட்டாங்க. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா 5th ரவுண்டுக்கு அப்புறம் 6th ரவுண்டு இருக்குமா அப்படின்னா 5th ரவுண்ட்லேயே எல்லா சீட்டும் ஃபில்லப் ஆயிடுச்சு அப்படின்னா 6th ரவுண்டுக்கான தேவை இருக்காது. 5th ரவுண்டு முடிஞ்சும் மாணவர்கள் சேராமல் விடுறாங்க அப்படின்னா 6th ரவுண்டு நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. அப்போது 5வது சுற்றில் எம்பிபிஎஸ் இடங்கள் தமிழ்நாடு உள்பட எல்லா மாநிலங்கள்லையுமே உங்களுக்கு வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த கலந்தாய்வு நடத்துவதற்கு என்எம்சியிலிருந்து அப்ரூவல் வரணும். என்எம்சியிலிருந்து அப்ரூவல் வராததுக்கான மிக முக்கிய காரணம் ஸ்டேட் கவுன்சிலிங் கர்நாடகா, குறிப்பாக கர்நாடகாவில் 3 ரவுண்டு தான் முடிஞ்சிருக்குது. 4வது ரவுண்டில் ஷெட்யூல் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஷெட்யூல் டேட்டு 12th டிசம்பர்லேருந்து 16th டிசம்பர் வரைக்கும். ஸோ 12ஆம் தேதிக்குள்ளே இதை பற்றின அறிவிப்பு அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது அந்த 12th டிசம்பர்லேருந்து 16th டிசம்பருக்குள்ளே உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா முடிஞ்சிடும். அப்போது அதன் பிறகு வீடிங் அவுட் ரூல் அப்ளை பண்ணி ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு கிடைத்த மாணவர்களுடைய பெயரை என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட் கவுன்சிலிங்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் இருக்குது. அதனால் உங்களுக்கு ஸ்டேட் கவுன்சிலிங்கினுடைய எம்பிபிஎஸ் ஷெட்யூல் இனி வரும் நாட்களில் எதிர்பார்க்கலாம். அதே போல் கர்நாடகாவில் 3rd ரவுண்டினுடைய ரிசல்ட், ஃபைனல் ரிசல்ட்டு 8ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக ப்ரூஃபை தான் நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கிறீங்க. ஆஸ் பர் த ஆர்டர் ஆஃப் ஆனரபிள் ஹைகோர்ட் ரிட் பெட்டிஷன் நம்பர் so and so and related to the writ petition, final result of the 3rd round medical seat allotment list published on 8/12/2025. அப்போ 8ஆம் தேதி தான், அதாவது டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி தான் கர்நாடகாவில் 3வது சுற்றுக்கான ரிசல்ட்டுங்கிறது, ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இன்னமும் 4th ரவுண்ட் அப்படிங்கிறது பெண்டிங் இருக்குது. அப்போ 4th ரவுண்டு முடிஞ்சால் தான் ஸ்டேட்டில் 5th ரவுண்டு 6th ரவுண்டு அப்படிங்கிறது நடைபெற வாய்ப்பு உள்ளது. ஸோ இதுதான் இன்னமும் ஏன் எம்பிபிஎஸ்க்கான ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணல, சீட் மேட்ரிக்ஸ் எவ்வளவு,
தமிழ்நாட்டில் அதே போல் மற்ற மாநிலங்களில் 5th ரவுண்டு அண்ட் 6th ரவுண்டு இருக்குமா, எம்பிபிஎஸ்க்கான சீட்ஸ் இருக்குதா, அதே போல் கவுன்சிலிங் நடைபெறுமா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கான முழு விளக்கம் இது உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை சீட்டு கிடைக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் ஸ்டேட் கவுன்சிலிங்க்கான அப்டேட்டோட மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you. Have a nice day.